have been there. இது எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும். டிசம்பர் 2023 நான் என் கிரஷ ப்ரொபோஸ் பண்ணேன். 4 வருஷம் அவளை சிம் படிச்சுட்டு எவ்ரி சிங்கிள் டே ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு சொல்லிடலாம், அன்னைக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா சொன்னேன். அண்ட் எஸ், இட் வாஸ் அ நோ. அன்னைக்கு வீட்டுக்கு போய் சரி தூங்கிடலாம் 4 மணி நினைச்சேன். பட் படுத்தா தூக்கமும் இல்ல, என் கனவுல தொல்ல. உடனே டம்பல் எடுத்தேன், ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஹார்டா என் வாழ்க்கையில நான் ஒர்க் அவுட்டை போட்டிருக்கவே மாட்டேன். லைக் அவ்வளோ ஹார்டா புஷ் பண்ணேன் அன்னைக்கு. அந்த அளவுக்கு எனர்ஜி இருந்துச்சு என்கிட்ட. தென் ஃபியூ வீக்ஸ் லேட்டர் நான் ரெசிஸ்டன்ஸ் பேண்டை வாங்கினேன். அண்ட் எவ்ரி சிங்கிள் டே நான் வீட்லயே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆகஸ்ட் 2024 நான் ஜிம் பண்ணேன். மேக்னாவை இழந்த வலி எனக்குள்ள இருந்துச்சு. அது போனோன்னு நான் ஜிம் ஜாயின் பண்ணேன். ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன். எஸ், இப்பெல்லாம் மிரர் முன்னாடி போனாலே ஒரே ஃப்ளெக்சிங் தான். மைண்ட் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவா மாத்திருக்குது எனக்கு. ஸோ அதுதான் நான் சொல்ல வர விஷயம். என்னதுன்னா, உங்களுக்குன்னு தோணும், உங்க ஹார்ட் சொல்லும் இது நம்ம பண்ணணும், இதை அச்சீவ் பண்றோம் அப்படின்ட்டு உங்க மைண்டுக்குள்ள இருக்கும். அது என்னன்னு லிசன் பண்ணுங்க. லைக் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிங்க, அமைதியா இருங்க, மைண்ட் ஸ்டேபிள் ஆகும். அதுக்கப்புறமா திங்க் பண்ணி அந்த விஷயத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. எவ்ரி சிங்கிள் டே ஆக்ஷன் எடுங்க. அந்த விஷயத்துல நீங்க எவ்ரி சிங்கிள் டே கன்சிஸ்டண்டா இருந்து ஃபியூ இயர்ஸ் லேட்டர் ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான அச்சீவ்மெண்ட், லைக் ஒரு பிசிக் பில்ட் பண்றதோ, இல்ல ஒரு உங்களுக்குன்ட்டு ஒரு டிசையர்டு கரியர், இல்ல ஸ்போர்ட், இது எதுவா இருந்தாலும் உங்க எனர்ஜி, இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியா மாத்தி அதுல அந்த எஃபர்ட்டை போடுங்க. உங்களுக்கு ரிசல்ட் முன்ன இருந்ததை விட 10 டைம்ஸ் பெட்டரா இருக்கும். ஸோ நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, எந்த பேட் ஹேபிட்ஸ்குள்ளேயும் போகாதீங்க. உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்றேன்ட்டு. அந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ்குள்ள போகாம ஒரு நல்ல ஃபுல்ஃபில்லிங் அச்சீவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. அண்ட் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த மொமெண்ட்டுக்காக நான் கிரேட்ஃபுல்லா இருக்கேன். லைக் அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணது, இல்ல அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணது, இல்ல சம்திங் இது நடந்துச்சேன்னு கடைசியில நீங்க சந்தோஷப்பட ஆரம்பிப்பீங்க. அந்த விஷயம் நடந்தனால நான் இவ்வளோ ஒரு அப்கிரேடட் வெர்ஷனா, ஒரு பெட்டர் பர்சனா மாறி இருக்கேன் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுவீங்க. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்க லைஃப்பை மாத்துங்க. ஆல் தி பெஸ்ட்.